தொடர்ந்து ஜோக்ஸ் வீடியோ பார்த்துட்ருக்கேன் இல்லையா, அதில் அப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம ஜோக் வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜோக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால தான் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, பார்த்துட்டு போங்க. ஃபஸ்ட்டு ஜோக் பார்க்கலாம். ஒரு கம்பெனியின் எம்டி தனது பிஏவிடம், இந்த வருடம் நமது கம்பெனியின் லாபம் மிக அதிகமாக உள்ளது, எனவே நமது ஸ்டாஃப்ஸ் அனைவரும் திருப்திப்படுத்தும்படி ஏதாவது செய்ய வேண்டும். கம்பெனியில் லாபம் அதிகமாக இருக்குதுன்னா ஸ்டாஃப்ஸ் எதனா திருப்திப்படுத்துகிற மாதிரி செய்கிறோன்னு சொல்கிறாராம். அதுக்கு பிஏ, சார் ஸ்டாஃப்ஸ் அனைவரையும் குடும்பத்துடன் ஏதாவது டூர் கூட்டிகிட்டு போகலாமா என்றார். எம்டியையும் ஓகே, ஆனால் மனைவியை மட்டும் தான் வர சொல்லணும், குழந்தைகள் வேண்டாம், அப்போ தான் டூரை என்ஜாய் செய்ய முடியும் என்றார். நானும் என் மனைவியை கூட்டிகிட்டு கொண்டு வரேன் என்றார். டூரும் போய்விட்டு நன்றாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தார்கள். அடுத்த 2 நாள் கழித்து கம்பெனிக்கு வந்த எம்டி ஸ்டாஃப்ஸ் அனைவரும் சந்தோஷமாக சுறுசுறுப்பாக வேலை செய்வதை பார்த்து மிகவும் திருப்தி அடைந்தார். ஓகே, அவர்களின் மனைவிகளிடமும் டூரை பற்றி கேட்டு விடுவோம் என்று போனில் அனைவரையும் விசாரித்தார். சொல்லி வைத்த மாதிரி அனைவரும் ஒரே மாதிரி கேட்டார்கள். டூரா? எந்த டூர்? எப்போ போனது என்று. அட பாவிகளா, அப்போ நான் மட்டும்தானா? ஏண்டா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கக்கூடாதா என்று அந்த எம்டி புலம்ப ஆரம்பித்து விட்டார். புரியலையே இது. அவர் மட்டும்தான் என்ஜாய் பண்ணிக்கிறது பழகுது, மீதி யாரும் என்ஜாய் பண்ண. குழந்தைங்களை விட்டு வரத்துக்கு சொல்கிறதுக்கு பதிலாக மனைவிகளை விட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தால் எல்லோரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. என்ன சொல்கிறீங்க? இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. அடுத்த ஜோக் பார்க்கலாம். நல்லா இருந்தது, கண்டினியூவாகவே எல்லாமே நல்லா இருந்தது. அடுத்த ஜோக் பார்ப்போம். ஒரு புலி கல்யாணம் பண்ணிவிட்டு ரிசப்ஷன் வச்சுது. சிரிச்சிட்டு போங்க. ஒரு புலி கல்யாணம் பண்ணிவிட்டு ரிசப்ஷன் வச்சுது. எல்லா விலங்குகளும் விருந்து சாப்பிட்டு புலி ஜோடியை 4 அடி தள்ளி நின்று வாழ்த்திட்டு போச்சு. மாப்பிள்ளை புலிக்கோ கர்வம் தாங்கலை. திடீர்னு ஒரு பூனை மட்டும் சரசரன்னு புலிக்கிட்ட போயிட்டு கை கொடுத்தது, வாழ்த்து சொல்லிடுச்சு. புலிக்கு ஆத்திரம் வந்துச்சு. ஏன் புலிக்கு ஆத்திரம் வந்துச்சு? பூனையை பார்த்து கர்ஜனையோட, டேய், இத்தனை பேர் என்னைய தூரமாக நின்று வாழ்த்துட்டு போகிறானுங்க, உனக்கு மட்டும் எவ்வளவு தைரியம் இருந்தால் என்கிட்ட வாழ்த்து சொல்லுவேன், நான் புலிடான்னு சொல்லிச்சு. நான் புலிடா அப்படின்னு சொல்லிக்குது அது பூனைக்கிட்ட. அந்த பூனையோ கெக்கபேக்கன்னு சிரிச்சிட்டு, அடே கிறுக்கு பயலே, நானும் கல்யாணத்துக்கு முன்னே புலிதாண்டான்னு சொல்லிட்டு ஓடி போச்சு. கரெக்டு தான். கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி புலி மாரி இருந்தாலும் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பூனை மாரி தான் இருந்தாகணும். ஐயோ, அப்படியே நேரில் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி கதையின் நீதி. புலியை கூட பூனையாக மாற்றும் வல்லமை படைத்தவர்கள் பெண்கள். பயங்கரமான ஜோக்கில் புலியை கூட பூனையாக மாற்றும் வல்லமை படைத்தவர்கள் பெண்களாம். ஆண்கள்லாம் அப்பா சொல்கிறோம். அடுத்த ஜோக். கணவன், ஏம்மா ஒரு செருப்பை செலக்ட் பண்ண, என் செருப்பு தேயிற அளவு நடக்க வைக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு கணவன் கேட்குறாரு. அதுக்கு மனைவி, செருப்பையாவது நல்லா செலக்ட் பண்ணலாமேன்னு தான். ஆண்கள்லாம் ரொம்ப மோசமா? சிரிச்சிட்டு டைம் கொடுத்தது ரொம்ப நன்றி. தேங்க்யூ டு ஆல். தொடர்ந்து பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ. பை.